வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோடூடுலஸ் நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்து பேசினார். இச்சந்திப்பின் போது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு செமி கண்டக்டர்கள், விண்வெளி மற்றும் செயற்கை நுண்ணறிவு போன்ற வளர்ந்து வரும் துறைகளில் இந்தியாவிற்கும் சைப்ரஸிற்கும் இடையே ஒத்துழைப்பிற்கு மிகப்பெரிய சாத்தியக்கூறுகள் உள்ளன என்று கூறினார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ, வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை இன்று புதுடெல்லியில் சந்தித்து இருதரப்பு உறவுகள், பிராந்திய மற்றும் உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு கடல்சார் வர்த்தகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய கால்நடை வளர்ப்பு மற்றும் மீன்வளத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மீனவர்களின் வாழ்வாதார மேம்பாடு, ஊட்டச்சத்து, சூழல், சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் கடல்சார் வர்த்தகம் முன்னேற்றம் கண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காவல் நிலையங்களில் நேற்று நடைபெற்ற மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 58 புகார் மனுக்களில் 37 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.